வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இன்றைக்கு ரொம்பவே பரபரப்பாக தேர்தல் எண்ணிக்கைன்றது நடந்து முடிஞ்சிருக்கு. முடிந்த நிலையில தாவேகா முன்னிலையில் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்தவையே. வாழ்த்துக்கள். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் பேச போறேனே. இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது ஒரு 15 வயசு இருக்குங்க. அப்போதான் நான் வந்து கத்தி படம் வந்து பார்த்தனே. அந்த வயசுல ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் பார்த்தேன். பார்த்தப்பதான் எனக்கு வந்து சினிமான்ற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நம்மளும் ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ காலங்கள் போக போக நானும் நிறைய ஸ்கிரிப்ட் கதைகள் யோசிச்சேன், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன், நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதினேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ண அவங்க வந்து நிறைய ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சாங்க, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதையெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் இருக்குன்றத அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கலி ரைட் ராங், அதாவது லெஃப்ட் விங் ரைட் விங்லாம் இருக்குது அப்படின்றதே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கணும்ல. அப்போ பொலிட்டிக்கலாக தப்பாக இருக்குன்னா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நான் சரி செஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்படிதான் நான் அரசியலை வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்படிதான் பெரியார், அம்பேத்கர், கம்யூனிசம் இதை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த கொள்கைகளில் ஒரு ஈடுபாடு வந்துச்சு, ஒரு பிடிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். அரசியலில் வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த லெவல் தெரிஞ்சுக்கிட்டேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ விஜய் அண்ணா படம் பார்த்து படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றது பண்ணினேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு அழுகிற சீன் வந்து வரும். அதை நான் தான் டைரக்ட் பண்ணேன், நான் தான் நடிக்கவும் செஞ்சேன். அதில் அந்த அழுகிற சீனில் நீங்கள் கீழே அந்த பிக்சரில் பார்க்கல உங்களுக்கு தெரியும். அந்த அழுகிற சீனை அப்படியே, ஏன்னா அப்போ தான் கோட் படம் வந்து இருந்துச்சு. நான் ஒரு 2-3 மாசத்துல வந்து ஷூட் போனேன். அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பின்னு பார்த்து அழுதேன். ஒரு பயம் இருந்துச்சு, நம்மள எங்களையும் கிண்டல் பண்ணிடுவாங்களோன்ட்டு. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பேக் ஃபயர் ஆகலை. பட் பண்ணேன். அந்த படத்தில் நான் பண்ண கேரக்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்களா? சரவண வேலு சாரு பேர். என்ன படம் தெரியுதா? ஆப்வியஸா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிடிச்ச ஒரு படம் தான். இந்த மாதிரி ஒரு கடினசாவு ரசிகன் நான் விஜய் அண்ணா மீது. தியேட்டருக்குலாம் வந்து போனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இரைச்சல் இறைவன்ட்டு அந்த அளவுக்கு கடந்து கத்து பக்கத்தில் நம்மளால காதை பொத்துற அளவுக்கு இருந்து வந்து கத்துவேன். இப்போ விஜய் அண்ணாவை கூட நான் நேரில் பார்த்தேன் டியூரிங் கேம்பெயினில். அப்போ அவர் பேசலை, ரோட் ஷோ தான். நீங்கள் கூட அந்த ஃபுட்டேஜை நான் அட்டாச் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி தான் தேட்டருங்கிறது க்ளோஸாக வேற இருக்குமா, கிடந்து கத்திக்கிட்டு கிடப்பேன். இது நான் பண்ணுறது பெரிய ஒன்றும் அட்டூழி அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாரும் பண்ணுறதான். அந்த மாதிரி நானும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ விஜய்னா வர்றாரு அப்படின்ட்டு போகிற வழியில் தெரிஞ்சுது. சரி, நமக்கு என்னைக்கு தான் இல்லை கமிட்மெண்ட்டு, வேலைக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு வண்டியை நிப்பாட்டி சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டு வண்டி மேலே ஏறி நின்று விஜய்னாவை பார்த்தேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது முதுகு தான் தெரிஞ்சிருக்கும், நான் லைவாகவே விஜய் நான் வந்து பார்த்தேன். ஆக இத்தகைய ஒரு கடின சாவு ரசிகனாகிய நான் பை விஜயண்ணா மூலியமா தான், இன்டெரக்டா, அவர் டைரக்டா அரசியல் பழகுன்னு சொல்லாட்டியும் இன்டெரக்டா விஜயண்ணா மூலியமா தான் நான் வந்து அரசியல் கத்துக்கிட்டேன். கத்தி படம் பார்த்தேன், படம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு, அதுக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். அதுல பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் இருந்தனால பொலிட்டிக்கலி ரைட்டா பண்ணணுன்றதுக்காக அரசியல் கத்துக்கிட்டேன். இப்பவும் நான் ஒன்றும் பெரிய அரசியல் புலியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறது தான் சரியான அரசியல்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல சொன்னல எந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பின்னாடி சொல்றேன்னு. பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இன்னொருத்தங்க பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுல நாம பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது தான் சரியான அரசியல். இதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். இதையெல்லாம் ஏன் நான் லெக்சர் பண்ணேன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன். இத்தகைய ஒரு கடினசாவு ரசிகனாகிய நான் விஜயண்ணா படம் இல்ல, விஜயண்ணா லைஃப்ல எந்த விஷயத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஜெயிச்சா கூட, நியூஸ்ல பார்த்தா கூட அவ்வளோ செரிஷ் பண்ணுவேன், அவ்வளோ கொண்டாடுவேன். பயங்கரமான பைத்தியம் நானு. என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு விஜயண்ணா பைத்தியம். அந்த டாக்ஸிக் அணில்னா அது நான் தான். ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் சேட். ஏன் விஜயண்ணா ஜெயிச்சிட்டாரு, எலெக்ஷன்ல முன்னிலை வகிச்சிட்டாருன்றதுக்காக என்னால சந்தோஷப்பட முடியல. ஏன்? இதுதான் என்னுடைய ஒரு கொஸ்டினாவே இருக்குது. அதுக்கான பதில் என்கிட்ட இருக்குது. அதுவும் விஜயண்ணா வழியா வந்த பதில் தான் நான் கொடுக்கவே போறேன். விஜயண்ணா மீது என்ன பிரச்சனை? வாட் ஹி டிட் கொஷின் மார்க் டில் நவ். இப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் பெருசாக நிறைய ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, உங்களை டயர்டாக்க போகிறதும் இல்லை. ரெண்டே ரெண்டு விஷயம். நம்ம நாட்டோட சாபக்கேடே இந்த ஜாதியும் மதமும் தான். அதாவது மதம் அது வழிபாட்டு ரீதியாக பிரிஞ்சிருக்குது,
ஜாதின்றது அப்படி இல்லை, ஏற்றத்தாழ்வு அடிப்படையில பிரிஞ்சிருக்கிறது. வெரி வெரி டாக்ஸிக். இதுல விஜய் நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 முக்கியமான பெரும் சம்பவங்கள் நடந்துச்சு. ஜாதி ரீதியா கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் பை ரிலீஜியஸ்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல அந்த தர்காவுல போய் விளக்கு ஏத்தணும்ட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? 2க்குமே விஜய் அண்ணா குரல் கொடுத்தாரா, வாய்ஸ் ரைஸ் பண்ணாரா? திமுக என்னத்தை கழட்டுச்சுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் திமுக காரன் கிடையாது. திமுக 5 வருஷம் பெருசா உன்னத்தையும் கழட்டல, நானே ஒத்துக்கிறேன். பிகாஸ் ஐ எம் நாட் ஊபி. நான் ஒத்துப்பேன். திமுகவும் பெருசா உன்னத்தையும் கழட்டல, இத்தனை வருஷத்துல. அதிமுகவும் இத்தனை வருஷத்துல உன்னத்தையும் பெருசா கழட்டல. அதிமுக காலகட்டத்துல தான் சிஏஏ வந்துச்சு, ஜிஎஸ்டி வந்துச்சு, டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததான். பட் நம்ம மண்டையில வந்து பாறாங்கல்ல கொண்டு அடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது அந்த எடப்பாடி ஆண்ட அந்த 4 வருஷம் தான். ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக நம்ம அடி வாங்கலை. அந்த அளவுக்கு திமுக அதிமுக இன்னும் நல்ல ஆட்சியெல்லாம் கொடுத்தாங்க, பொற்காலம்லாம் நான் சொல்லலை. அப்போ அவங்க உன்னத்தையும் கலட்டலை கிழிக்கலைன்றதுக்காக நாமளும் எதையுமே கலட்டாமல் கிழிக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? இதுதான் வந்து என்னோட கொஷின். பெரியார் தான் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க. பெரியார் மீது வைக்கக்கூடிய ஒரு 10 குற்றச்சாட்டு, ஒரு 2 குற்றச்சாட்டுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? கேள்வி என்னன்னா, எதுக்காக பெரியார் பிள்ளையார் சிலையை உடைச்சாரு? தெரியாது. பெரியார் எதுக்கு அவருடைய மகள், வயசான மகள் கிடையாது, மகள் மாதிரி அந்த ஒரு ஏஜ் கேப்ல உள்ள ஒரு பொண்ணை, வளர்ப்பு மகளைய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு? தெரியாது. ஆனா பெரியார் வந்து கொள்கை தலைவர் இல்லையா? பெரியார் இருந்திருந்தா இப்படிதான் சாதிய படுகொலைக்கும் இந்த மாதிரி வந்து நீ வந்து பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடாது, கருவறைக்குள்ள போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்றதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரா? ஆல்சோ இந்த 2 சம்பவமே நடந்தப்ப வந்து கவின் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அஞ்சலி வந்து செலுத்திட்டு தான் வந்தாங்க. திருப்பரங்குன்றத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இறங்குனாங்க. வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு இறங்குனாங்க. ஆனா நம்ம அண்ணன் வந்து வாயே திறக்கல இல்லையா? இப்ப நாளைக்கு இப்போ இது பீரியட், அவங்க பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து சேர்ல உட்காந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களுக்கு வாயே திறக்கலைன்னா எனக்கு என்ன பாதுகாப்பு? என் சகோதரனுக்கு என்ன பாதுகாப்பு? என் நண்பனுக்கு என்ன பாதுகாப்பு? ஏற்கனவே நம்ம நாடு ரொம்ப அந்த ஒரு சாதி மதம், அந்த ஹானர் கில்லிங் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் குட்டிச்சவரா போய் கிடக்கு. ரிலிஜியஸ் பேரை சொல்லி கொன்னாலும் ஹானர் கில்லிங் தான், சாதி பேரை சொல்லி கொன்னாலும் ஹானர் கில்லிங் தான். ஹானர் கில்லிங்னாலே சாதிக்கு கீழே தான்லாம் கிடையாது. கௌரவம் பார்த்து பண்ணக்கூடிய எல்லா கொலையுமே கௌரவ கொலை தான். அது பண அடிப்படையிலனாலுமே கௌரவ கொலை தான். அதுல சாதி மதத்தை வச்சுதான் அதிகமா நமக்கு வந்து நடக்கிற கொலைகள். இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன பாதுகாப்பு? ஆனா இப்ப அவங்க இன்னுமே வந்து உள்ள என்ட்ரி ஆகல. விஜயனா வந்து நல்லது பண்ணணும்ன்றது தான் ஏன் நோக்கம். அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எனக்கு வேணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்திலே வாயை திறக்காதவங்க பீரியட்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எதுவும் பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்கும் வழியில நடந்துகிட்டா என்னை விட சந்தோஷப்படுறாள் வேற யாருமே கிடையாது. ஆனால் ஆனால் அது எங்க எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுமோ, என் ஊர்க்காரங்களுக்கோ, என் தெருக்காரங்களுக்கோ, என் சகோதரனுக்கோ, என் நண்பனுக்கோ எதுவும் வந்து தப்பாயிடுச்சுன்னா அதுதான் வந்து விஷயம். ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ நமக்கு வந்து டிமானிட்டைசேஷன் வந்தப்போ யாரு பேங்க் வாசலையும் ரோட்லயும் வந்து கிடந்தா? நம்ம ஜனம் தானே. குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தப்போ யார் தெருவில் வந்து கிடந்தா? நம்ம ஜனம் தானே. ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போ யார் வந்து வீதியில வந்து கிடந்தா? நம்ம வீட்டு பெண்கள் கூட வீதியில வந்து இருந்தாங்களா? ஸோ நாம வீதிக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் பெருசா நம்ம பாதிக்கப்பட்டது வந்து அந்த 4 வருஷம் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில. எனக்கு தெரிஞ்ச அந்த கோவிட் வந்து தான் நம்மளை வீட்டில் உட்கார வச்சுச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாம் நம்ம வீதிக்கு வந்து போராட்டம் 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 தான். திமுக பீரியட்லயும் நடந்துச்சு, சானிடரி ஒர்க்கர்ஸ்லாம் பண்ணலையா? எல்லாருடைய ஆட்சி காலத்திலையுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. கம்பேரிட்டிவ்லி நாம கொஞ்சம் பெட்டர் லைஃப் வாழணும்னு எதிர்பார்க்குறோம். அது இந்த தாவைக்கால கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரீவியஸாக டிவிகே மேலே எனக்கு நல்ல உடன்பாடு இல்லை. இனிமேலாவது அது உருவாக்குறாங்களான்னு பார்ப்போம்.